ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் சத்யா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகாதனால மீனாவோட அம்மாவை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, விஜயா கோச்சிக்கிட்டு பார்வதி அம்மா வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்போ பார்வதி அம்மா சொல்கிறாங்க, மீனாவை எதுக்கு வீட்டை விட்டு வெளில போக சொல்கிற, அவள் என்ன பண்ணுவா சத்யா பணத்துப்புக்கு, இங்கே பாரு ஏன் மருமக என் பிள்ளைய என்கிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா, ஆனால் மீனா அப்படி பண்ண மாட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, கடைசி காலத்தில் உன்னை அவள் தான் பார்த்துக்க போகிறா பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் விஜயா கேட்பாங்களா? அவங்க எப்பவும் போல் மீனாவை பற்றி கேவலமாக பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மீனா விஜயை கோச்சிட்டு போனதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்கு அத்தத்துக்கு வீட்டை விட்டு வெளில போகணும், பேசாமல் நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நான் வெளில போகணும்னு நினச்சேன்னா எப்போவோ போயிருக்கலாம், ஆனால் நான் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கேன், எனக்கு இந்த வீடு வேணுமா என்ன, நான் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆசைப்பட்டு இந்த வீட்டில் இருக்கவே இல்லை மீனா, நான் அப்பாக்காக மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா அவர் எதுக்காக என்னை தான் தேடுவார், அவர் காலம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் இருந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, எனக்கும் வெளில போகணும்னு ஆசைலாம் இல்லைங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்குது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அதெல்லாம் கடந்தானே வந்திருக்கோம், கண்டிப்பாக இதுவும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தேத்துறாரு. நடக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா வர வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நான் வீடியோவை பார்த்தேன், அதனால தான் சம்மந்தி அம்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ரோகிணி வந்துடுறாங்க. பூட்டு எல்லாத்தையும் உடச்சிட்றாங்க. விஜயை கோச்சிக்கிட்டு வெளில போயிட்டாங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் சொன்னதெல்லாம் நம்ம அண்ணாமலைக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் ஸ்ருதி ரூமை விட்டு வெளில வராங்க. அப்போ ரவியும் வராங்க. உடனே ஸ்ருதி அம்மா போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்குது, 2 பேரும் ஏன் இங்கே வீட்டில் இருக்கீங்க, எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது தெரியுமா, எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, பேசாமல் 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மசீர ஆளாக நம்ம ஸ்ருதியும் ரவியும் அவங்க ஒரே போடா போட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், இது எங்கள் வீட்டு பிரச்சனை, தேவையில்லாமல் பெருசாக்காத, இது மீனோட தம்பி பண்ண தப்பு, அதுக்கு மீனாக்கு எந்த சம்மதமும் கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புன்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே மீனை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் பார்த்தா சீதா ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு வீட்டுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நானுமே இருக்கேன், எவ்வளோ சொல்லி அம்மா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மீனாக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் முத்து கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. அங்கே போய் பேசி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அம்மாவை நாங்கள் விட மாட்டோம், சத்யா வந்தால் தான் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்க கான்ஸ்டபிள் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காருப்பா, நீ போய் பாரு, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த லாயரை போய் மீட் பண்ணி எப்படியாவது அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுவாங்களா, இல்லை விஜயாவை கன்வின்ஸ் பண்ணி சைன் போட வைப்பாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் ஃப்ரீ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.